சவுத் இந்தியால இருந்து டெல்லிக்கு போன ஒரு பெஸ்ட் கிக் பாக்ஸர். என்னாச்சு மகா? அகிலா காலேஜுக்கு போலேன்னு சொல்றாளா? அம்மா ஏதாச்சும் திட்டாங்களா? அதுக்கு காரணம் எங்க அம்மா இல்ல, உங்க அம்மா. அத்தை அண்ணிய கூப்பிட்டுக்கிட்டு எங்க வீட்டுக்கு போய் வாசல்ல நின்னு கத்து கத்துன்னு கத்தி தெருவே வேடிக்கை பாக்குற அளவுக்கு சண்டை போட்டிருக்காங்க. இன்னைக்கு காலையில நடந்த பிரச்சனையை பத்தி சொல்லி சண்டை போட்டிருக்காங்க. இதுக்கு மேல நான் பொறுமையா இருந்தா ஒரு மகனாவும் எனக்கு மரியாதை இல்ல, ஒரு மருமகனாவும் எனக்கு மரியாதை இல்ல. என்ன நீ இப்ப போய் கேக்குற? அண்ணா நில்லுங்க. எதையாச்சும் சொல்லாம மறைச்சா எதுக்கு மறைக்கிறேன்னு எல்லாரும் கோவப்படுறீங்க. சொன்னா இதோ இப்படி கிளம்புவீங்க தான் நான் சொல்றதே இல்ல. உங்க எல்லார்கிட்டயும் மாட்டிக்கிட்டு நான் தான் முழிக்கிறேன். மகா, நீ டென்ஷன் ஆகாத மகா. அண்ணா, அவ ஏற்கனவே கொஞ்சம் மனசு சரியில்லாம இருக்கா. நீங்க கொஞ்சம் பொறுமையா தான் இருங்களே. இத்தனை நாளா பொறுமையா மட்டும் தானே இருக்கேன் விஜி. அதுக்காக தான் எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் மீறி போறாங்கன்னு தோணுது எனக்கு. நான் கேள்வி கேட்க வேண்டிய நேரத்துல எல்லாம் இவன் அடக்கி வச்சுக்கிட்டே இருக்கா. பொண்டாட்டி தாசன் ஆயிட்டேன்னு அதுக்கும் சேர்த்து அவங்க இவ்வளவுதான் திட்டுறாங்க. இப்ப நீங்க போய் கேட்டாலும் அதே மாதிரிதான் பிரச்சனை ஆகும். நானும் என் குடும்பமும் அவங்களோட சண்டை போட்டதை சொல்லி கொடுத்து உங்களை தூண்டி விட்டோன்னு மறுபடியும் அடுத்த சண்டையை ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் தேவையா நமக்கு? ஐயோ, இங்க பாருங்க, 2 பேருமே இந்த விஷயத்தை பத்தி கொஞ்ச நேரம் பேசாம தான் இருங்களேன். எப்படியும் பணத்தை 2 நாள் கழிச்சுதான் கட்ட போறோங்கிறது முடிவாயிருச்சு. 2 பேரும் இப்ப கொஞ்சம் அமைதியா இருங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். இன்னைக்கு காலேஜ்ல ஃபீஸ் கட்டிடுவேன்னு ஆசையா இருந்திருப்பா. எது எப்போ எப்படி நடக்கணுமோ அப்படித்தானே நடக்கும். நடக்கட்டும். நீ எவ்வளவு வருத்தமா இருக்குன்னு புரியுது. ஆனா என்ன செய்யறதுன்னு தான் தெரியல. என்னங்க செய்ய முடியும்? அத்தை என்னையும் என் குடும்பத்தையும் புரிஞ்சுக்கிற வரைக்கும் இப்படியே வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்படி என்னங்க நாங்க தப்பு பண்ணிட்டோம்? எங்க கிட்ட பணம் இல்ல, அதுக்காக போய் கொள்ள அடிச்சுட்டா வர முடியும்? முடிஞ்ச வரைக்கும் உழைக்கிறோம். அம்மாவும் தங்கச்சிங்களும் மாவு அரைக்கிறது சமைச்சு கொடுக்கறதுன்னு ஏதாச்சும் ஒரு வகையில உழைக்க தானே செய்யறாங்க. ஏய், என்னது இதெல்லாம் நீ எனக்கு சொல்லணுமா? எனக்கு புரியுது. அம்மாவுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. அம்மா என்னைக்காச்சும் இங்க வந்து கையேந்தி நின்னு இருக்காங்களா? அவங்கள ஏன் அத்தை இப்படி வெறுக்கிறாங்க? நான் செய்யற உதவிய கூட வேண்டான்னு தானே அம்மா சொல்றாங்க. மகா, அம்மா என்ன சொன்னாலும் கவலைப்படாத. நீ உன் வீட்டுக்கு செய்ய உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நான் உனக்கு துணையா இருப்பேன். காசு பணம் தேவைன்னா கொடுத்து உதவிடலாம். இப்படி வீடு வரைக்கும் போய் அசிங்கப்படுத்திட்டு வந்திருக்காங்களே, இதை எப்படிங்க நான் சரி பண்ணுவேன்? எல்லாம் என்னாலதான், எல்லாம் என் முட்டாள்தனத்தாலதான். நான் யோசிச்சிருக்கணும், ஆனா நான் யோசிக்கல. கொஞ்சம் தப்பானாலும் எல்லாரும் அவமானப்பட்டு நிப்பீங்கன்னு நான் யோசிச்சிருக்கணும். இல்லங்க, உங்களுக்கும் அத்தை எங்க வீட்டுக்கு போய் சண்டை போடுறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. பணத்தை எடுத்தது நீங்க. அதுக்கு உங்களையும் என்னையும் என்னென்ன பேசணுமோ அது எல்லாமே பேசிட்டாங்க. அதோட முடிச்சிருக்கலாம்ல. எங்க வீட்டுக்கு அத்தை போனதுக்கு நீங்க என்ன செய்வீங்க? அதை விட பெரிய கஷ்டம் என்னன்னா, அகிலா கால் பண்ணி நான் நர்சிங் படிக்கிறேன்னு சொன்னா. பணம் மட்டும் கிடைச்சிருந்தா ஃபீஸ் கட்டிட்டு அவ காலேஜுக்கு போயிருப்பா. ஆனா முடியலையே. திரும்ப பாபு கிட்ட கேட்டு பார்க்கலாமா? இல்ல வேற யார்கிட்ட கேட்கலான்னு உன்கிட்ட ஏதாச்சும் ஐடியா இருக்கா? எங்க தெரிஞ்சா இப்படியா இருப்பேன்? இந்நேரம் ஓடி இருக்க மாட்டேனா? எல்லா கதவும் அடைச்சுல இருக்கு.